பண்ணியிருந்தீங்க. ஹலோ ஃபோன் பண்ணியிருந்தீங்க, சொல்லுங்க. சார் மார்னிங் வந்து எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஏதோ மடிப்பாக்கம் ப்ராப்பர்ட்டி ஏதோ பற்றி டீட்டெயில் ஏதோ கேட்டிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், எங்கள் அட்வைட்டு கூட வந்திருந்தோம். ஓகே அது டாக்குமெண்ட்ல வந்து மடிப்பாக்கத்தில் வந்து உங்கள் அப்பா பேர் இருந்தது, அட்ரஸும் அப்பா பேரும். ஓகே உங்கள் அட்ரஸும் அப்பா பேரும் இருந்தது சார். சரி சரி, அது சம்மந்தமாக அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட போனாலுமே ம் எல்லாரும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனை இருக்குன்றாங்க. ஓகே சரி, அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா வந்து அவங்க பொண்ணுக்கு யாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே அவங்க வந்து பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க. புரியல, என்னது அவங்க? பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க சார். ஓகே, எந்த பேங்க்கில் சார்? என்ன பேங்க் சார்? சிட்டி யூனியன் பேங்க். ஓகே, எவ்வளோ எடுத்திருக்காங்க சார் லோனு? அதெல்லாம் நமக்கு தெரியாது. பேங்க்ல வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 crore கட்டணுன்ற மாதிரி எங்களுக்கு வந்தது. ஓகே ஆக்ஷன் மாதிரி. ஓகே, இப்போ இவங்க வந்து டைரெக்டாக உங்ககிட்ட சேல் பண்ணுறாங்களா, எப்படி அது? நீங்கள் உங்கள் நேம் சார்? இல்லை சார், நான் என் பேர் பார்த்திபன். நம்பர் இல்லை, காலையில் ஒருத்தர் அவர் என்னுடைய பிரதர் சார். ஓ, நீங்கள் அவர் தம்பியா? ஆமாம் ஆமாம். சரி சரி, இது ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ப்ராப்பர்ட்டின்ட்டு ஒரு சில மீடியேட்டர்ஸ் வந்து தருவாங்க. சரி. அதனால இந்த மாதிரி பேங்க் ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்திருக்கு சேலுக்கு, பேங்க்கு இவ்வளோ கட்டணுமா, ஓகே, அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் பர்ச்சேஸ்க்காக வந்தோம். சரி. பர்ச்சேஸ்க்காக வந்தப்போ இது பேங்க் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல, ஸோ அதுக்குரிய சம்மந்தமாக என்கொயரி பண்ண சொல்ல இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வருது. அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பர்ச்சேஸ் வர சொல்ல பிரச்சனை இருக்கிற ப்ராப்பர்ட்டி நமக்கு எதுக்கு? ஸோ ஒரு என்கொயரி பண்ணி கிளியராக இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்றதுனால ஒரு என்கொயரி போட்டோம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து பேங்க்லேருந்து வர ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வந்திருக்கு. அதை வச்சு நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு டிசைட் பண்ணுறதுக்கு. ஆமாம், எங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி வேண்டாம், அதுக்காக தான். ஓகே ஓகே. அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஜரி பண்ண இடம் சார் அது. ஓஹோ ஓஹோ. அது வந்து எங்கள் அப்பா வந்து 2010 தவறிட்டார். 2010 10 தவறிட்டார். இந்த ப்ராப்பர்ட்டி என்னங்க? இல்லை, என்ன டேட்டில் தவறினாரு? இது 2010 அக்டோபர். அக்டோபர் 2010. தேதி தெரியுமா? தேதி 10 நினைக்கிறேன். 10. ஓகே, சொல்லுங்க. அதை வந்து இவங்க எங்கள் அப்பா எழுதி கொடுத்தாரு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அது வந்து 2011. ஸோ 2010 உயிரோட திரும்பி வந்துலாம் எழுதி கொடுக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது அந்த டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. இப்போ இதோட அப்பா வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு உங்ககிட்ட இருக்காதா? எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியே கிடையாது சார். நாங்கள் வந்து நார்மல் ஆளுங்க. எங்களுக்கு சொத்துலாம் கிடையாது ரொம்ப. நாங்கள் வந்து படிக்க வச்சார் எங்கள் அப்பா. படிச்சுட்டு வேலைக்கு போய் ஏதோ நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, மாசிலாமணின்ற பேரில் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அவரோட ஓட்டர் ஐடி இருக்குது, அவரோட சைன் இருக்குது, அவரோட ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாமே இருக்கு. அது எல்லாமே ஃபோர்ஜரி சார். 63 மாசிலாமணின்றவர் இடம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவங்க பொண்ணு தேன்மொழிக்கு இருக்காரு. அதான் அது எல்லாமே அவங்க எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு சார். அதுதான் சார், அவங்க வந்து எல்லா இடத்துல எல்லா லெவல்லையும் காசு கொடுத்து பண்ணியிருக்காங்க. இல்ல, மாசிலாமணின்றதே ஒரு ஃபேக்கா ஒரு கிரியேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட். எங்க அப்பா பேரு மாசிலாமணி சார். நீங்க தேடி வந்த அட்ரஸ் எங்களோட அட்ரஸ் தான். எங்க அப்பா தவறிட்டாரு. நாங்க அங்க வந்து இல்ல, அந்த இடத்துல இல்ல. அதை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க அந்த அட்ரஸை போட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. என்னோட சிஸ்டர் தான் சார். அப்போ உங்க சிஸ்டர் தான் இந்த வேலையை செஞ்சதா? இல்ல இல்ல, அது அவங்க நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அவன் பண்ணுற வேலை இது. அவன் பண்ணுற வேலை. அவன் வந்து ஏமாத்திருக்கான், என் தங்கச்சியே ஏமாத்திருக்கான். நான் அவன் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பேரில் வாங்கியிருக்காருன்னு தான் நினைப்பாங்க. அது எப்படி வாங்கினாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அவங்களுக்கு. இல்லை, இது ப்ராப்பர்ட்டி வாங்கலை சார், நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா வந்து
ஸ்ட்ரைட்டாக தேன்மொழி தான் பொண்ணுக்கு செட்டில்மெண்ட் பத்திரம் அதுதான் போட்டிருக்காரு. சார், அந்த ப்ராப்பர்ட்டியே இல்லைன்றேனே நான் தான். அதான் நீங்கள் இல்லைன்றீங்க, அப்போ எப்படி சார் பேங்க்கில் அவ்வளோ லோன் கொடுத்தாங்க? எல்லாத்துலேயுமே அவங்க செட்டிங் பண்ணியிருக்காங்க சார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஈஸியாக எடுத்து பாருங்கள், ப்ராப்பராக பொறுமையாக உட்காந்து பாருங்கள். அந்த டாக்குமெண்ட்டு ஈஸியில் வருது, எல்லா என்ட்ரும் கரெக்டாக வருது. அதில் வந்து ஒரு என்ட்ரியில் பாருங்கள், அது வந்து ஃபோர்ஜரின்னு போட்டிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாசிலாமணி பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம். அதுவே ஆள் மாறாட்டம். அது எங்கள் அப்பாவே கிடையாது அது. ஓஹோ. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த ஃபோர்ஜரின்ற ஈஸி இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, ஃபோட்டோ வந்தால் ஒன்று அனுப்புங்க, அது ஒன்றும் இல்லை. இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்களா இல்லாட்டி வேறு எதனா என்கொயரியில் வந்து பண்ணுறீங்களா? அது டீட்டெயில் கரெக்டாக நான் உங்களுக்கு டீட்டெயில் கரெக்டாக கொடுக்கணும். இல்லை, நேரில் கூட வரோம், நேர்லேயே வரும். ஏன்னா நாங்கள் இங்கே தான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம், செந்தில் நகர் சிக்னலில். சரி. நம்ம ஏரியான்றதுனால அந்த அட்ரஸை பார்த்து நாங்கள் இந்த என்கொயரியில் இறங்கணும். ஏன்னா லேண்ட் வாங்கலான்னு சொல்ல யாரு போட்டாலும் இது பிரச்சனைன்றாங்களே. நீங்கள் அந்த சைடில் எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவிலே அப்படி தான், ராம்நகரே அப்படி தான். அதான் நாங்கள் இந்த நம்ம ஏரியா தானே, சரி நம்ம ஏரியா அட்ரஸாக இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து இது டைரெக்டாக வந்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. நீங்கள் மீடியேட்டர் வந்து பேங்க் மூலியமா வராங்க. மீடியேட்டர்ஸ் வந்து பேங்க்லேருந்து வராங்களா எப்படி? ஏன்னா இதில் வந்து ரெண்டு இது இருக்கு. இப்போ பேங்க்லேருந்து வராங்கன்னா அது வந்து அஃபிஷியலாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. பேங்க்லேருந்து ஏஜென்சி சொல்லி, ஏஜென்சி மீடியேட்டர் கிட்ட சொல்லி, மீடியேட்டர் எங்ககிட்ட வராங்க. ஓகே. ஏன்னா இந்த நடுவில் அந்த மீடியேட்டர்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஆமாம். அவங்க இந்த டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு விற்கிற ஆளுங்களா இருக்கிறாங்க இப்போ நிறைய பேர். அதான் இந்த மீடியேட்டர்களுக்கு எதுவுமே தெரியல சார். நம்ம வாங்க போகிறோம் சொத்தை, விசாரிச்சு வாங்குறது தானே நல்லது தான். நீங்கள் சொல்கிறது நல்லது, கரெக்டு தான். ஏன்னா இப்போ இது வந்து நீங்கள் கேட்டதுனால இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வேற ஒரு ப்ராப்பர்ட்டி இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அவங்க இந்த வேலை நிறைய பண்ணுறாங்க. அவர் ரமேஷ்குமார்ன்ற ஆள் வந்து இதுதான் அவரோட வேலை. அவங்க பையன்கிட்டலாம் ஏதோ பேசுனீங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். என்ன பேசுனீங்க நீங்கள் அவர்கிட்ட? அவங்க பையன் வந்து மீட் பண்ணாரு. சரி. அவர் பார்த்தா சின்ன பையனா இருக்காரு, அப்பாவியா இருக்காரு. அப்பாவிலாம் இல்லை. சரி சொல்லுங்க, என்ன சொன்னார் அவரு? எங்களுது தான் அங்கிள் சொத்து, எங்க அப்பா எங்க அம்மாவோட சொத்து நாங்க பேங்க்ல கடன் வாங்கிட்டோம், அதனால தான் நாங்க வந்து இதை வந்து வித்தரலான்னு இருக்கோம் அப்படின்னாரு. அப்படியாப்பா, சரி ஓகேப்பா, நாங்க தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கோம். இருந்தாலும் வந்து உங்க தாத்தா வந்து அம்மாவுக்கு செட்டில்மெண்ட் போட்டு இருக்காரு. ஆனா இந்த சொத்துல வந்து நின்னாலே நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. ஸோ நாங்க ப்ராப்பர் என்கொயரி போட்டுட்டு எங்களுக்கு கிளியரா இருந்தா எங்களுக்கு வந்து ஒரு பில்டர் தான் வந்து அவர் அக்ரிமெண்ட் போட்டதா சொல்லியிருக்காரு. நாங்க பில்டர் கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்றோம். அதனாலதான் பில்டர் மூலியமா நாங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் எங்களுக்கு இது ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் தெரியணும். தெரிஞ்ச பிறகுதான் நாங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதனால நாங்க இதை இறங்கி என்கொயரி பண்ணுவோம், விசாரிப்போம். சரி, நீங்க விசாரிச்சுக்கோங்க அங்கிள்னாரு. விசாரிச்சுட்டு நீங்க உங்க செட் ஆனா நீங்க பண்ணிக்கோங்கன்றாரு. அதோட முடிஞ்சு போச்சு அவரோட சப்ஜெக்ட். ஓகே. நாங்க இப்ப விசாரணைன்னு உள்ள இறங்க சொல்லும் இந்த மாதிரி விஷயம். இது இப்ப நீங்க வந்து தேன்மொழி வந்து சிஸ்டர்னு சொல்றீங்க. எத்தனை பேர் சார் நீங்க கூட பிறந்தவங்க? நாங்க 5 பேர் சார் கூட பிறந்தவங்க. 5 பேர். இதுதான் விஷயம். இப்ப உங்க சிஸ்டர் வந்து இது எப்படி நாங்க வந்து நல்லபடியா தான் பார்த்து எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சோம் சார். அது அதெல்லாம் என்ன சொன்னாங்க சார்? லவ் மேரேஜ்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டோம். யார் சொல்றது சார் அப்படி? இல்ல, அந்த பில்டர் ஏஜென்சி கொடுத்தாருல, அந்த ஏஜென்சி பேர் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? அது ஏஜென்சி ஏதோ எஸ்எம்ஏ ஏஜென்சி நம்ம சார். எனக்கு மீடியேட்டர் தான் தெரியும், பாண்டியன். ஓகே. ஏஜென்சி வந்து தெரியாது. நீங்கள் அந்த ஏஜென்சி பேரெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு முடிஞ்சால் கொஞ்சம் இந்த நம்பர்லேயே ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க சார். எதுக்குன்னா, ஏன்னா இவங்க வந்து எங்கள் அப்பாவோட பேரை போட்டு வேறு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றதுலாம் எனக்கு தெரியல. இது எங்களுக்கு ஏதோ ஒரு இதில் தெரிஞ்சுது, இல்லைன்னா அது கூட தெரிஞ்சிருக்காது. இல்லை, நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டி போகிற இன்ட்ரெஸ்ட் போயிருக்கு. எனக்கு வந்து பிரச்சனை இருக்கிற வாங்குற அளவுக்கு நம்ம தயாராக இல்லை.
இல்ல யாருமே போக மாட்டாங்க சார். பிரச்சனை இருந்ததுன்னா யாருமே போக மாட்டாங்க. ஆனா நீங்க தைரியமா இறங்கி பண்றேன்னா கூட நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். சில பேருங்க அது பரவாயில்ல நான் பாத்துக்கிறேங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேருங்க. அப்படி இருந்தா கூட நான் வந்து வேண்டாம் தான் சொல்லுவேன். என்ன சார்? நாங்க கருணிகர் சார், கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல. சார் இப்போ என்னன்னா ஒரே ஒரு சின்ன என்கொயரி தான் எனக்கு. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அப்பாவோட ஃபோட்டோ பார்க்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். நீங்க எங்க அப்பாவே இல்லை. நீங்க ஒன்றும் இல்லை சார், நீங்க எங்க கிட்ட வாங்குறத விட நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க அவங்க கிட்ட எங்க தாத்தான்னு சொல்லி தானே சொல்றாங்க அவரை. உங்க தாத்தாவோட ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டு இதுவும் கொடுப்பா அப்படி சொல்லி கேளுங்க. எதுவுமே இல்ல அவங்க. அதுதான் சொல்றேன், எப்படி இல்லாம போவோம். 17 வயசு உங்க அக்கா 17 வயசுல கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்களாம். அது பல பிரச்சனை ஆகி உங்களுக்கும் அவங்களுக்கும் பல டிஸ்ட்ரிக்ட் ஆகி எல்லாரும் பேச்சுவார்த்தை நிறுத்திட்டோம். எங்க அப்பா நான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு சுத்த சொத்தாது உங்க அக்கா சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். நீங்க அந்த மாதிரி இதெல்லாம் நாங்க ப்ராப்பரா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் சார். சரியா? அவங்களுக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்போட தான் இருந்தாங்க. இவரு ரமேஷ்குமார்ன்ற ஃப்ராடு வந்து சேரக்கூடிய ஆளுங்கிட்ட சேர்ந்து இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. என்னையே அவர் சீட் பண்ணியிருக்காரு சார். நிறைய விஷயம் இருக்கு, நான் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அதனால தான் நான் அதை பற்றிலாம் பேசல. ஸோ அதுதான் நான் வந்து நீங்கள் எந்த இதுலேருந்து பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். வேறு எதுவும் விஷயம் இல்லை. நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நாட் ரெக்கமெண்டட், அட்வைசபிள் கிடையாது. பேங்க்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா என்ன டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் பேங்க்கு பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலான்றதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு என்னன்னா சார், எனக்கு என்னன்னா நீங்கள் அந்த ஈஸியில சொன்னீங்கல்ல, இது வந்து இது வந்து ஃபேக்ன்ட்டு, அதை மட்டும் எனக்கு ஒன்று அனுப்புங்க. முடிஞ்சா அப்பா போட்டோ அனுப்புங்க. இதை கொடுத்த அந்த ஏஜென்சி இருக்காங்கல்ல, இதை கொடுத்த ஏஜென்சி இருக்காங்கல்ல, அவங்க நல்லா ஒரு 4 வாங்குறோம் நாங்க. ஏன்னா நம்மள மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது. ஆமாம்மா, அது கண்டிப்பா அது பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஒரு இப்போ நான் எங்க அப்பா பேர்ல வேற எங்கெங்கெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் வந்ததுனால எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இப்போ இந்த மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியாது. அதுக்குதான் இப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் செம்ம சண்டை நடந்தது சார். கிருஷ்ணவேணின்றது யாரு சார்? எங்க பாட்டி தான் சார். பாட்டி பேர். ஓகே, கரெக்ட் சார். இப்போ அந்த ஏஜென்சிக்கு எங்களுக்கும் செம்ம சண்டை நடந்தது. போட்டு அந்த ஏஜென்சி என்ன கேட்டானா, சார் சொத்து நீங்க வந்து என்கிட்ட வாங்குறீங்க, நான் தான் அக்ரிமெண்ட் ஹோல்டர், நாங்க தான் கொடுக்குறோம், நீங்க எதுக்கு போய் என்கொயரி எல்லாம் பண்றீங்க, ஏன் நீங்க ரேட் எல்லாம் பேசுறீங்க, அது பண்றீங்க இது பண்றீங்க கேட்டான். நான் செம்ம திட்டி விட்டேன். நான் இப்பதான் சண்டை போட்டு வச்சேன், நீங்க லைன்ல வந்தீங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபேக் சொத்தை நீ வந்து இது மாதிரி பண்றியடான்னு சொல்லி அவன் மேல ஒரு கம்ப்ளைண்டே ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுங்க சார், பண்ணுங்க. பண்ணாதான் அந்த ரமேஷ்குமார் யாரு அப்படின்னு கூப்பிடுங்க. இந்த தேர்மொழியோட ஹஸ்பண்ட் யாரு, அவனோட ஃபோன் நம்பர் என்னன்னு கேளுங்க. அவன் வீட்டில் தான் இருப்பான், ஓடிலாம் போயிருக்க மாட்டான், அங்கேயே தான் இருப்பான். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், கொடுத்தாதான் இதுக்கான விஷயம் வரும். வேற எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கான்னு எங்களுக்கே தெரியாது. இல்லை, நம்ம வந்து ரமேஷ்குமார் மேலேயோ உங்க அக்கா மேலேயோ கொடுக்க வேண்டிய வேலை இல்லை, நமக்கு அந்த ஏஜென்சி மேலே தான். அதான் நீங்கள் ஏஜென்சி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உள்ள வந்துருவாங்க. ஆமா, ஏஜென்சி கிட்ட தானே நாங்க வாங்கணும். ஏன்னா ஏஜென்சிக்கே தெரியாம கூட இருக்கலாம். இந்த விஷயம் ஏஜென்சிக்கே தெரியாம கூட இருக்கலாம். இப்போ ஏஜென்சி நீங்க உள்ள இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ராடு பண்ண ஆளுங்களை உள்ள வந்துருவாங்க. அதுக்குதான் நீங்க ஒண்ணே இல்லை, அந்த ஈசி மாத்திரம் எனக்கு அந்த நாட்டு என்ன சொன்னீங்க, அதுல வந்து அது வந்து டாக்குமெண்ட் சரியில்லைன்ற மாதிரி அதுல ஒரு வார்த்தை போட்டு வச்சிருக்காங்க. அதுலயே அட்டாச்மெண்ட்லாம் இருக்கு சார். சியூபி வந்து அட்டாச்மெண்ட் வாரண்டோட அட்டாச்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த டீடைல் மட்டும் கொஞ்சம் அனுப்புங்க, எனக்கு போதும். முடிஞ்சா அப்பா போட்டோ அனுப்புங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்.